வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலும் குருவருளாலும் உலக மக்கள் அனைவருக்கும், டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் கோடான கோடி வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுளார் மேனிய நீர்மலி வேணியன், அழகிய சோதிய அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம எல்லாம் வல்ல கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கும் டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைங்கிறது வந்து மிக ஒரு முக்கியமான நாள். தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண காலம்னு பேர். ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் முடிவு வரைக்கும் தட்சிணாயன காலம்னு பேர். சூரியன் வந்து தெற்கு நோக்கி நகர்ற காலம், வடக்கேந்து தெற்கு நோக்கி நகர்ற காலம். தட்சிணாயன காலங்கிறது தெற்கேந்து வடக்க நோக்கி நகர்ற காலம். உத்தராயண காலங்கிறது தெற்கேந்து வடக்க நோக்கி நகர்ற காலம். அது மாதிரி வந்து இந்த ஆடி அமாவாசை சீரோடும் சிறப்போடும் இந்த வருஷம் 12/8/2026 புதன்கிழமை, ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமைக்கு வருது. இந்த ஆடி அமாவாசை வந்து விசேஷமானது. ஒரு வருஷத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்கிற வந்தது 3 விஷயந்தான். ஒன்று ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அது மாதிரி மகாலய பட்சம்னு சொல்கிற, அதுக்கு ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி மாதத்தில் வர மாகாளிய பட்ச அமாவாசைங்கிறது சிறப்பான நாள். இந்த ஆடி அமாவாசைங்கிறது பெண் மாதம் அப்படின்னு பேர். ஆடியிலேருந்து வர்ற மார்கழி வரைக்கும் பெண் மாதம், தையிலேருந்து வர்ற ஆணி வரைக்கும் ஆண் மாதம்னு பேர். ஆண்காலம் பெண் காலம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆண் மாதம் பெண் மாதம்னு பேர். இந்த பெண் மாதத்தில், அதாவது தட்சிணாயன காலத்தில் வர்ற முதல் அமாவாசை வந்து சிறப்பான விஷயம். இதில் வந்து உங்களுடைய இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கணும். அந்த திதி சில பேர் பிராமணர் வச்சு கொடுக்கலாம், சில பேர் அங்கே போக முடியாதவங்க வீட்டிலே வச்சு கொடுக்கலாம். வீட்டில் பிராமணரை வர வச்சு, குருக்களை வர வச்சு கொடுக்கலாம். இல்லை சில பேர் தண்ணியில், கடற்கரையில், நீரில், ஏரி, குளம் இந்த மாதிரி இடத்துல போய் கொடுக்கலாம். இல்லை சில பேர் புண்ணிய ஸ்தலங்கள், திருச்செந்தூர், ஈரோடு, பவானி கூடுதுறை, கரூர், கொடுமுடி, கும்பகோணம், மகாமககுளம், மயிலாடுதுறை, பூம்புகார், இந்த மாதிரி வந்து வேதாரண்யம், கோடியக்கரை, இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது திதி கொடுக்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் திதி கொடுத்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதுவும் கடற்கரையில், ஆறுகளில், ஏரிகளில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அப்படி போக முடியாதவங்க வீட்டிலே கொடுக்கலாம். இல்லை அப்படி பிராமண குருக்களை வர முடியாதவங்க அவங்களே செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி அவங்க முன்னோர்கள் ஃபோட்டோ வச்சு வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடலாம். இல்லாட்டி எள்ளும் தண்ணியும், ஒரு 10 ரூபாய்க்கு எள்ளு வாங்கி ஒரு தண்ணியை வாங்கி அவங்களே அவங்க முன்னோர்களை நினச்சி இதை ஏற்றுக்கன்னு சொல்லி கூட கொடுக்கலாம். 16 வகையாக தர்ப்பணம், திதி தர்ப்பணம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 1 கோடி ரூபா செலவு பண்ணியும் 1 லட்ச ரூபா செலவு பண்ணியும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இல்லை நார்மலாக 10 ரூபா செலவு பண்ணி தர்ப்பணம் கொடுக்கலாம், ஏற்றுக்குவாங்க. அதுமாதிரி வந்து ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமானது. ஒரு சிவன் கோயிலில் போய் ஆத்ம அர்ச்சனைன்னு பேர், ஆத்மலிங்கம்னு பேர், ஆத்ம அர்ச்சனைன்னு பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து இந்த ஆடி அமாவாசைங்கிறது இந்த வருஷம் வர்றது ஒரு சிறப்பான விசேஷம். அதாவது கடக மாதம், அந்த ஆடி மாதத்தில் பூச நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த வருஷம் நமக்கு வர்றது ஆயில்ய நட்சத்திரத்தில் வருது. ஆதிசேஷன்னு பேர். ஆயில்ய நட்சத்திரம் வந்து ஆதிசேஷன், அது பெருமாளுடைய அம்சம் கொண்ட நட்சத்திரம். அதனால் பெருமாள் ஸ்தலங்களில் போய் கொடுக்குறது ரொம்ப விசேஷம். பெருமாள் ஸ்தலங்கள் திருச்சி, ஸ்ரீரங்கம் இருக்குது, அதில் கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு கோவிலில் 108 திவ்ய ஸ்தலத்தில் ஒரு பெருமாளுடைய கோவிலே கொடுக்குறாங்க. அது ரொம்ப விசேஷமான கோவில். அந்த கோவிலை பற்றி தான் இப்போ இந்த ஆடி அமாவாசைக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நான் கடற்கரை சொன்ன இடத்துலலாம் நீங்கள் கொடுக்கலாம். நான் சொன்னேன்னா கடற்கரை இந்த இடத்துலலாம் கொடுக்கலாம். நான் எந்த இடத்துல சொன்னனோ இந்த பெருமாள் கோவில், அந்த கோவிலில் போய் கொடுத்தீங்கன்னா இன்னும் 100 மடங்கு பலன் அதிகம். திருக்கண்ணபுரம், அந்த ஊர் வந்து திருக்கண்ணபுரம் அப்படின்னு பேர். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். எந்த கோவில்லையும் நவகிரகம் கிடையாது பெருமாள் கோவிலில். பெருமாளே வந்து ஆதிசேஷனா
தன் மார்பில் போட்டு கீழே படுக்கிறதுனால எந்த கோவிலையும் நவகிரகங்கள் இருக்காது. இந்த ஒரே ஒரு கோவிலில் நவகிரகம் இருக்கும். அது திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். இந்த கோவிலில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் வர்றதுனால திதி தர்ப்பணம் கொடுத்துருவீங்களா, உங்களுடைய 100 மடங்கு புண்ணியம். நீங்கள் ஏதாவது ஒரு திதி விட்டு போயிட்டேன் சார், ஒரு 5 வருஷமாக கொடுக்க முடியல, நான் மறந்துட்டேன், ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட இந்த கோவிலில் போய் கொடுத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கும். அந்த தர்ப்பணங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த பூச நட்சத்திரத்தில் ஒரு வர்றப்ப தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு சிறப்பு விசேஷம். புனர்பூசில் ஒரு தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு விசேஷம். அதெல்லாம் இந்த ஆயில்யத்தில் கொடுக்கறது இன்னும் ரொம்ப சிறப்பு விசேஷம். பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். சனினா கர்மா, சனினா ஒருத்தருக்கு தொழில், சனி கிரகம்னா ஒருத்தருக்கு ஜீவனம். அதனால் அவங்கவுங்க போய் எந்த உங்கள் ஊர், உங்கள் அருகாமையில் உள்ள இப்போ சென்னையில் இருக்கீங்களா, திருவற்றியூர் போகலாம், சென்னை மெரினாவுக்கு போகலாம், திருவான்மையூர் போகலாம், கடற்கரையில் கொடுக்கலாம், இல்லை ஸ்தலங்களில் கொடுக்கலாம், ஏரியில் கொடுக்கலாம், இல்லை குளங்களில் வச்சு கொடுக்கலாம், இல்லை வீட்டுக்கு வரவழைச்சி ஐயரை வரவழைச்சி குருக்களை வரவழைச்சி தர்ப்பணம் கொடுக்கலாம், இல்லை வீட்டிலே செய்ய முடியாது அவங்க உருவ ஃபோட்டோ வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறது சிறப்பான விசேஷம். அது மாதிரி இந்த அன்னதானம் கொடுத்துட்டு, அதாவது இந்த ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுத்தது முடிந்தது உங்களால் 5 பேர் 9 பேர் 11 பேர் இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப விசேஷமானது. உணவு, ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு என்ன முடியலையோ. நம்ம முன்னோர்கள் மேலோகத்துலேருந்து, அதாவது தேவலோகத்துலேருந்து பூலோகத்தில் இறங்கி வர்றனால ஆடி அமாவாசை, தை ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு இறங்கி வர்றாங்க. இந்த ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த அமாவாசைலாம் கொடுத்தா விட்டு போன திதி கூட, மறந்த திதியை கூட மகத்தில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க மறந்துட்டாங்க, தவசம் கொடுக்கல அந்த வருஷத்தை, அது போய் மாசி மகத்தன்று கொடுத்தா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. அது கும்பகோணம் பக்கத்தில் திருநல்லூர், அந்த மக நட்சத்திரம் பிறந்த ஊர் திருநல்லூர். அந்த ஊரில் போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருநல்லூருங்கிறது மாசி மகத்தன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமான ஊர். அங்கே போய் நல்லூர் காளியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அதை நல்லூர் காளி விசேஷமானது. திருநல்லூர் காளி விசேஷமான கோவில். அந்த கோயிலில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு 5 நிறமாக கலர் மாறும் அந்த கோவில். கல்யாண சுந்தரி, திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க கீழே உள்ள நல்லூர் காளியை பார்த்து வந்தீங்கன்னா குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி விசேஷமான இடம். இதுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். ரெண்டாவது இந்த பெருமாள் கோவில் சொன்னேன்னா, அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். அது நாகப்பட்டினம் மாவட்டம் நன்னிலம் பக்கத்தில் இருக்குது. அது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். இந்த கோவிலில் போய் அங்கே உள்ள குளத்தில் நீராடி, அங்கே உள்ள பட்டாச்சாரியாரே, எல்லா கோவில்லையும் சிவாச்சாரியார் தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க. பட்டாச்சாரியாரே தர்ப்பணம் கொடுக்குற கோவில் அந்த கோவில் இருக்குது. கண்டிப்பாக போய் அந்த திருக்கண்ணபுரம் சௌரிராஜர் பெருமாள் கோவிலில் தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த வருடம் வருகின்ற ஆடி அமாவாசை எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நலம் பெற்று பல்லாண்டு வாழ நம்ம டிவைன் ஜோதிட நேயர்களே வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த அமாவாசை தினங்களில் மாதம் வருகின்ற அமாவாசை தினங்களில் ஒவ்வொரு மாதமும் அசைவம் சாப்பிடாம சைவம் சாப்பிட்டு, சார் நான் மறந்துட்டேன் தெரியாமல் சாப்பிட்டுட்டேன்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று எந்த நாட்டில் நீங்கள் ஃபாரின், வெளிநாட்டில், வெளியூரில், வெளி மாநிலத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அசைவம் சாப்பிடாம சைவம் சாப்பிட்டு உங்கள் முன்னோர்களை நினச்சி, நீங்கள் வெளியில் எங்கேயும் போக முடியல, ஒர்க்கிங்கில் இருந்தால் கூட அந்த டேட்டில் சார் நான் வேலையில் இருக்கேன், ஒர்க்கிங்கில் இருக்கும் போது உங்கள் முன்னோர்கள் நினச்சி காலையிலே சாமிக்கு பிரசாதம் பண்ணி முன்னோர்கள் படிச்சுட்டு 4 பேருக்கு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கூட கொடுக்கலாம். இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், உங்களுடைய குலதெய்வ அருள் கிடைக்கும். அது இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய மாதம், அதாவது பெண்ணுடைய மாதம், தாய் கருணையே வடிவமான தாயோடைய மாதங்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு உண்டான எனர்ஜி சக்தி சூப்பராக கிடைக்கும். அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வ கோவிலுக்கு போகலாம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். நான் சொன்ன அந்த பெருமாள் கோவில் ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்ததுனால திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலில் போய் தர்ப்பணம் கொடுக்கறது விசேஷமானது. எந்த பெருமாள் கோயிலையும் நவகிரகம் இருக்காது, அந்த கோவிலில் இருக்கும். வேணால் நீங்கள் போய் பாருங்கள், விசேஷமான கோவில். ஸோ சீரோனும் சிறப்போடும் இந்த ஆடி அமாவாசையை திதி தர்ப்பணம் கொடுத்து எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி டிவைன் ஜோதிட நேயர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி.